ஹாய் கைஸ், வெல்கம் டு லால்ஸ் ஃபேமிலி. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்காடுக்கு வந்திருக்கோம். அங்கே வந்து ஸ்கை பார்க்குக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து என்ஜாய் பண்ணி விளாட போகிறோம். இந்த இடத்துல நான் வந்து ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அங்கே இருக்காங்க எங்கள் ஃபேமிலிஸ். நாங்கள் வந்து ஜாலியாக போய் விளாட போகிறோம். இப்போ நாங்கள் வந்து போய் விளாட போகிறோம். வாங்க பார்க்கலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே போய்கிட்டு இருக்கோம். ஒரு குரங்கு பொம்மை இருந்தது. அதை பார்த்து என் அப்பா வந்து நீ இந்த குரங்கு மதண்டா இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் வண்டியில என் தங்கச்சி பக்கத்துலேயே வண்டி இருந்து என் தங்கச்சி உட்காந்து ஓட்டி இருந்து அப்படி ஓட்டி இருந்ததுக்கப்புறம் நான் வந்து பேசியிருந்தேன். அப்போ டோன்னு பாப்பா வண்டி ஓட்டி இருந்தது. நான் வந்து சிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது என் தங்கச்சி, என் தம்பி, இன்னொரு தங்கச்சி, அதுக்கப்புறம் என் அம்மா, நான் இவ்வளோ போய் உட்காந்தோம். அப்புறம் என் தங்கச்சி வந்து வண்டி கேட்டு சரி என் அம்மா தந்தாங்க. அப்புறம் என் தம்பியும் சேர்த்து வந்திருந்தான். நான் படுத்து தூங்கியிருந்தேன் அந்த வண்டியில். அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக எனக்கு வண்டி கிடச்சி நானும் பாப்பா உட்காந்து ஓட்டியிருந்தோம். அதுக்குள்ளேயே என் அம்மாவும் தங்கச்சியும் வந்து வண்டியை வாங்கிக்கிட்டாங்க. என் தம்பி வந்து உட்காந்து மண்ணை நோண்டிருந்தான். அதுக்கப்புறமேட்டு என் தங்கச்சி ஓட்டின்னு நான் ஓட்டிக்கிட்டு அந்த நேரத்தில் நான் போய் ட்ரெஸ் போட்டுன்னு வந்துட்டேன். ஜிப்பில் எனக்கு அந்த ஹெல்மெட்டு அந்த அதுக்கப்புறம் அம்மாவும் சேர்த்து போய் போட்டு வந்தாங்க. பாப்பா கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் போயின்னு இருக்கிறோம். நான் தான் எதுவும் பயப்படாமல் அழகாக சூப்பராக போனேன். நல்லா ஜாலியாக இருந்தது ஜிப்லைனில் போக. பார்த்தீங்கன்னா நான் பயப்படாமல் ஜாலியாக போனேன். நீங்களே பார்த்தீங்க. என் அம்மா வந்து அந்த அங்கிள் கிட்ட எனக்கு பயத்தில் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வந்து அந்த சிங்கத்து குட்டி மேலே அந்த டியர் மேலே அது மேலே உட்காருன்னு அப்பாகிட்ட கேட்டு இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குல்ல. இந்த பெரிய எலிஃபண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் தங்கச்சி வந்து அதெல்லாம் கேட்டுனே இருந்தது. கைஸ் இந்த ஆப்ஸ்டிக்கல் கோர்ஸில் நான் முதல்ல ஓடியே போயிட்டேன். அப்படியே எனக்கு ஒரு சொட்டு கூட பயம் இல்லை கைஸ். ஆனால் என் அம்மா பயந்துக்கிட்டு அந்த அங்கிள் கிட்ட இது எதாவது ஆகுமா, உடச்சிக்கிட்டு விழுமா, அந்த மாதிரிலாம் கேட்டுன்னு இருந்தாங்க. பட் நான்லாம் பயப்படாமல் அசையாமல் போயிருந்தேன். அதில் நிறைய ஆப்ஸ்டிக்கல் கோர்ஸ் டிஃபிகல்ட்டாலாம் இருந்தது. அந்த ரோப் மேலே நடக்கிறது இருந்தது. நான்லாம் அதெல்லாம் ஒன்றுத்துக்கும் பயப்படல கைஸ். என் அம்மா தான் லைட்டாக பயந்தாங்க. இந்த எல்லோ கலர் நெட்டு மாற்றதில் கொஞ்சம் அதில் தான் நான் போய் முடிச்சிட்டேன். இந்த கிரே கலர் ஒருத்தவன் டிஷர்ட் ஸ்வெட்ரு போட்டுருக்கால அது நான் தான் கைஸ். நீங்களே ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கிரே கலர் ஸ்வெட்ரு போட்டுருந்தேன் நான். இதோ பார்த்தீங்களா கைஸ், அந்த ரோப் மேலே நடந்து போயின்னு இருக்கேன். அப்படி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்தது. பட் நான் தான் பயப்படல. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி ஆப்ஸ்டிக்கல் கோர்ஸ்லாம் பண்ணாக்கா நம்ம அந்த பாடிக்கு ஸ்ட்ரென்த்தாக கிடைக்கும். நம்மளால் எந்த ஆப்ஸ்டிக்கல் கோர்ஸ் தந்தாலும் பண்ணி முடிச்சிட முடியும். நான் வந்து எதுக்கும் பயப்படல, சூப்பராக போனேன். இந்த ஸ்கை பார்க்கில் சைக்கிளிங் பண்ணால் கைஸ் உங்ககிட்ட காமிக்கல. என் பாப்பா அங்கே சண்டி பண்ணதுனால செம்ம சூப்பராக இருந்தது. நாளாக வேறு அப்பா சூப்பராக இருக்குதுப்பா கத்துறேன். என் அம்மா இப்போ தான் வராங்களே. என் அம்மா வந்து எப்படி நடக்க போகிறாங்களோ 1 2 3 என் மகாராணி நடக்கிறாங்கோ. எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க.
பார்த்தீங்கன்னா ஜிப்லைன்லாம் முடிச்சுட்டு வந்தோம். நான் வந்து கன் ஷூட்டிங்கில் 2 டைம் ட்ரை பண்ணேன். ஏன்னா 2 டைம் தான் சான்ஸ் போல் இருக்குது. நான் ட்ரை பண்ணும்போது அந்த கன்று வெயிட்டாக இருந்ததுனால என்னால் ஹேங் பண்ணி அடிக்க முடியல. மீனாலாம் என் அப்பா வந்து டேய் நீ தாண்டா கன் ஷூட்டிங்லே பெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க. ஏன்னா நான் இப்போ 20 பலூன்ஸ்னாக்கா அந்த 20ல் 20 ஃபுல்லாக அடிப்பேன், இல்லைனா 19 அடிப்பேன். ஒன்றே ஒன்று தான் மிஸ் பண்ணுவேன் எப்பயும். பட் இதில் தான் எனக்கு கொஞ்சம் டிஸப்பாயிண்ட் ஆயிடுச்சு. எனக்கும் அப்பாவுக்கும் நான் கம்மியாக தெரில. இப்போ அடுத்தது போன் ஆரோவுக்கு போவேன். அப்போ தான் நான் வின் ஆவேன்னு நினைக்கிறேன். என் அம்மா வந்து காமெடியாக எப்படி பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க. நான் வந்து ரெட் போ சூஸ் பண்ணேன். என்னோடய ஃபேஸ் இங்கே ஹோலுக்கு வந்து சாப்பிட்ற வீடியோ வந்து எங்கள் அப்பா தெரியாமல் டெலீட் பண்ணிட்டாங்க போல இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஏற்காடில் வந்து மேலே வந்துட்டோம். அந்த கிளாஸ் பிரிட்ஜில் போகிறோம். ரொம்ப ஹைட்டு, புகை அதிகமாக. நானே குளிர் தாங்காமல் இதெல்லாம் க்ளவுஸ்லாம் போட்டேன். அதுக்கப்புறம் இந்த பாருங்க அந்த இதுவே தெரியல. இப்போ நாங்கள் மேலே போகிறோம். மேலே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்க்கலாம். என் அம்மா நான்லாம் ஃபோட்டோ எடுத்துருந்தோம். கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். கிளாஸ் பிரிட்ஜுக்கு போவேன். மேலே போகும்போது பாதியில் இங்கே சார்ஜ் பண்ணாங்க. என் தங்கச்சி கொஞ்சம் டயர்ட் ஆச்சுன்னு உட்காந்து விளாண்டுது. அம்மேட்டு கொஞ்சம் தூரமாக நான் போவேன். எப்படியோ கிளாஸ் ஐயோ அந்த ஸ்குவிட் கேம் என்னமோ நடக்கிற மாதிரி கைஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டோம். இல்ல என் தங்கச்சி அங்க ஜம்ப் பண்ணா இங்க ஆடுது. நானும் கொஞ்சம் பயந்தேன். பட் ஆனா வியூ நல்லா இருக்கும். பட் ஆனா இங்க கிளவுடா இருக்கவே வியூ இல்ல. ஆனா கீழே பாத்தீங்கன்னா சந்தியா இருக்கு. இங்க நிறைய இருக்கு. இங்க சாரல் அடிச்சுன்னே இருக்குது. அப்புறம் வெஸ்ட்ல பாக்கும்போது கொஞ்சம் ட்ரீல ஷேடோ மாதிரி லைட்டா தெரியுது. அது நல்லா இருக்கு. போதுங்க மாமா. இங்க பாத்தீங்கன்னா எங்களை ஈரமாக லைட்டா சாரல் அடிக்குது. கைஸ் பாப்பாவும் செட்டு வரேன்னு கேட்டு இருந்தது. அப்போ நான் சரி அம்மே நில்லு 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 அப்படின்னு சொன்னேன். என் தங்கச்சி கேட்கவே இல்லை. நான் சரின்ட்டு நானும் கிட்ட வந்து பாப்பா பத்திரமா கொண்டு போனேன். ஆனால் அங்கே ஷேக் ஆயிருந்தது நான் நின்ன இடத்துல. சரின்ட்டு பாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட கொண்டு போயிட்டு அப்போ வந்து நான் அங்கே நிற்கும்போது அப்பாவும் சேர்த்து கிட்ட வந்தாங்க போய் நான் பார்க்கல. அப்பா நிற்க சொல்லிட்டேன். ஆனால் இங்கே ஷேக் ஆயிருந்துன்ட்டு. பட் நான் வந்து அங்கேருந்து நின்று நானும் பாப்போம் செம்ம என்ஜாய் பண்ணோம். திடீர்னு பாப்பா ஓடிடுச்சு. நான் வந்து சும்மா பேசின்ட்டு அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறேன். என் அம்மா வந்துட்டாங்க. என் அம்மாவும் சேர்த்து வந்துருந்தாங்களா. பாப்பா ஓடினதுக்கப்புறம் பாப்பாவும் சேர்த்து அம்மா கூட வந்தது. நாங்கள் வந்து 3 பேர் நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கின்னு ஜாலியாக அங்கே வியூஸ் பார்த்துக்கிட்டு, பட் வியூஸ் தெரியல, அந்த 3 ஷேர் தான் தெரிஞ்சுது. அதெல்லாம் பார்த்துருந்தோம். நான் வந்து அதுக்கப்புறம் திடீர்னு பயப்படாமல் வந்தேன். சரி பாப்பாவும் சேர்த்து வந்துன்னு கூப்பிட்டு வந்துட்டு அவன் நான் திருப்பியும் போனேன். என் பாப்பாவும் வந்தது. நான் டிப்டோஸ் பண்ண அந்த மாதிரி வந்து சாஃப்டாக நடக்குது. அப்படின்னா சவுண்டும் வராது, எதுவும் வராது. அப்புறமேட்டு ஃபோட்டோ எடுத்துருந்தோம். நான் என் அம்மா வந்து என் கூட ஃபோட்டோ எடுத்தாங்க. கை மருத்துவம் போட்டு என் பாப்பா சும்மா வளர்த்தி இருந்தது. என் தங்கச்சி வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து டான்ஸ் ஆடிருந்தோம் அந்த கம்பி இடத்துல. அதுக்கப்புறம் அப்பாவும் அம்மாவும் போகிறேன்ட்டு அப்புறமேட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க. அங்கே போயிட்டு கைஸ் எங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் வந்திருக்காங்க. என் அப்பா, நான், என் சௌமா. அவங்க வந்து நான் சின்ன வயசுல சௌமான்னு கூப்பிட்டு இருந்ததுனால எப்படி கூப்பிடுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் என் சௌமாவோட சின்ன அஞ்சனா, அதுக்கப்புறம் என் தங்கச்சி லட்சுமிகா, என் அம்மா, அதுக்கப்புறம் சித்தப்பா, அதுக்கப்புறம் என் கைஸ் பார்த்தீங்கன்னா இறங்கும்போது ஒன்று நோட்டீஸ் பண்ணேன். அங்கேருந்து வரும்போது வாயில் புகை வந்துச்சு. ஜீப்லேயும் வர ஒரு கல் நடந்து வரலாம். இந்த மாதிரி அந்தாண்ட சைடு வந்து மேலே வருது, இந்தாண்ட சைடு வந்து இப்படி வருது. அதுக்கப்புறம் இந்த வியூவே அழகா இருக்கும். பட் ஆனால் இங்கே மிஸ்டேக்னால கொஞ்சம் தெரில. அதுலேயே வெயில் சீசனில் வரும்போது அழகா பியூட்டிஃபுல்லாக தெரியும். நாங்கள் வந்து போன டைம் நாங்கள் இங்கே வந்தோம் ஏற்காடுக்கு. அப்போ பீக்கு பார்க்குக்கு போனோம். பீக்கு பார்க்குக்கு போன உடனே இந்த இடத்துக்கு வரலான்னு பார்த்தோம். பட் ஆனால் மழை பெஞ்சு அந்த இதெல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு நாங்கள் சில இதெல்லாம். ஆனால் நாங்கள் வந்து வரல. சரி இப்போ வாங்க
நான் வந்து நிறைய இது உங்களுக்கு காட்டுறேன். பேர்ட்ஸுக்கு போகிறோம், எக்வேரியம் போகிறோம், இந்த ட்ராம்பலின், பால் பிட் பால், அது மாதிரி ஆப்ஸ்டிக்கல் கோர்ஸ் நிறைய இருக்குது. நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே வாங்க பொறுமையாக போகலாம்.